யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகலிதலீம் பத்மவத்ரா யதாத்தீம் கம்பீரா பர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீன் திபீர் கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்கின்ற வகையிலே இந்த பெற்றோர்களுடைய சிறப்பை சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினம் இந்த பெற்றோர்களை பழைய அவர்கள் வாழ்ந்த மண் குடிசையிலே கொண்டு போய் அமர்த்தி மகனும் மருமகளுமாக ஆளுக்கு ஒரு கோப்பை உணவுக்காக கொடுக்கின்றார்கள். வேளா வேளைக்கு அந்த உணவு உண்ணுகின்ற வேளையிலே கோப்பையை கொண்டு வருவார்கள். இவர்கள் சாப்பாட்டை கொடுப்பார்கள். சாப்பிட்டு விட்டு அந்த மண்குடிசையிலேயே நிற்பார்கள். இவ்வாறு காலங்கள் கடந்து கொண்டு போகிறது. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றது. அந்த குழந்தை அந்த மண்குடிசையிலே இருக்கின்றவர்களை பார்க்கவோ பேசவோ இந்த தாய் அனுமதிப்பதில்லை. அவர்கள் வயசானவர்கள். யார் என்று கேட்டால் அவர்கள் வர்த்தக்காரர், நோய்வாய்ப்பட்டவர்கள், கிட்ட போயிடாத, பூச்சாண்டி பிடிச்சிரும் என்று அவர்களை சேர விடாமலே இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து கொண்டு வருகிறார். இவ்வாறு வளர்கின்ற பொழுது இவன் பாடசாலையிலே நண்பர்களோடு உறவாடுகின்ற பொழுது அந்த நண்பர் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அவர்களை பெற்ற தாய் தந்தைகள், உன்னுடைய பாட்டாவும் உன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த மண்குடிசையில் இருக்கிறார்களே, உனக்கு தெரியுமா? இல்லை, அதாவது வயதான நோய்வாய்ப்பட்டவர்கள் தானே இருக்கிறார். அம்மா சொன்னார், இல்லை, உன்னுடைய அப்பாவை பெற்ற தாயும் தகப்பனும் என்று அந்த நண்பர்கள் மூலம் இவன் அறிந்து கொள்ளுகிறான். அது மீது ஒரு நாள் இவன் பாசத்திலே தாத்தா பாட்டி என்று அவர்களை பார்க்க செல்லுகிறான். தாய் அதட்டுகிறாள், அங்கே போகக்கூடாது, அவருடைய வருத்தம் தொத்திவிடும். இவ்வாறு இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த உணவு நேரம் வந்ததும் உணவுக்கு கோப்பையை கொண்டு வாருங்கள் என்று மருமகள் சொல்லுகிறாள். அங்கே அந்த மாமியார் கோப்பையை தேடுகிறாள். வைத்த இடத்திலே காணவில்லை. இருவருடைய கோப்பையையும் காணவில்லை. வைத்த இடத்திலே காணவில்லை. மீண்டும் இந்த மருமகள் கூப்பிடுகிறாள். கோப்பையை வைத்த இடத்தில் காணவில்லை என்று இந்த வயதான மாமியார் வந்து சொல்லுகிறாள். உடனே இவள் எரிந்து விழுகின்றாள். ஒரு சாப்பாட்டு கோப்பையை கூட உங்களுக்கு பக்குவமாக வைத்த இடத்திலே எடுக்க தெரியவில்லையே, மனிதா தேடி பாருங்கள் என்று அதட்டுகிறாள். இதை இவர்களுடைய பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய தாய் தந்தைகளை எவ்வாறெல்லாம்
அரவணைக்கிறோமோ, எவ்வாறு நடத்துகின்றோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, தாய் தந்தையினுடைய பெருமையும் சிறப்பும் எல்லோரும் அறிய வேண்டும் என்கின்ற வகையிலே டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஒரு முறை ஜெருசலேம் ஆலயத்துக்குள் சென்ற பொழுது அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்த மனிதர்கள் மீது கோபம் கொண்டார். இந்த வியாபாரிகளை துரத்திவிட்டு அவர் சொன்னார், எனது தந்தையாகிய இறைவனுடைய இல்லம் மன்றாட்டினுடைய இல்லம், இறை வேண்டுதல் செய்ய வேண்டிய இடம் என்று சொல்லி, இறைவனும் மனிதரும் சந்திக்கின்ற ஒரு அழகான சூழல் என்று சொல்லி அவர் அந்த எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார். இந்நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய நாட்டிலே இருந்த அரசியல்வாதிகள், தலைவர்கள், வழிகாட்டிகள் என்று இருந்தவர்கள் ஊழல் மலிந்தவர்களாக இருந்ததினாலே இந்த ஊழல் நிறைந்த இந்த சமுதாயத்திலே இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடாக அமைந்தது இம்முறை இடம்பெற்ற தேர்தலாகும். சரியோ பிழையோ தெரியாது, ஆனால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டியது அடிக்கடி இடம்பெற வேண்டிய ஒரு அருமையான நிகழ்வு ஆகும். மனிதர்கள் பலவீனத்தினாலே தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்களை துர்பிரயோகம் செய்கின்ற பொழுது அதிகாரம் அதிகரிக்க அந்த அதே அதிகரிப்பு வேளையிலே ஊழல்களும் மலிந்து கொண்டு செல்லும். ஆகையினாலே அதிகாரத்தை ஒரு தங்களுடைய கையிலே எடுத்து அதிகாரத்தை அவர்கள் நிலைநாட்ட விரும்புகின்ற பொழுது, ஆணவம் கொள்ளுகின்ற பொழுது, அடுத்தவிருப்பவர்களை, மக்களை, தங்களிலே தங்கி இருப்பவர்களை அவர்களை பற்றி அவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள். அவர்களை பயன்படுத்தி, அவர்களுடைய உழைப்பை பயன்படுத்தி, அவர்களுடைய ஊதியத்தை பிடித்து அவர்களிடம் பல லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக சிலர் அறவிட்டு அந்த ஊழலை அவர்கள் அதிகரிப்பார்கள். இந்த ஊழல் மலிந்து போகின்ற பொழுது அவர்களுடைய அற வாழ்வு மிகவே கெட்டு போகின்றது. இப்படிப்பட்டவர்கள் நிலைத்து இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளாகுவார்கள். ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள், எங்களுடைய கடின உழைப்பின் பயனாக நாங்கள் அவற்றிலே எழுந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பணத்தை, நாங்கள் சேகரிக்கின்ற எங்களுடைய செல்வத்தை நாங்கள் அடுத்தவர்களுக்கும் பயன்படுவதற்காக பரந்த விரிந்த தாராள மனதோடு நாங்கள் கொடுத்துதவ வேண்டும். நாங்கள் அறவிடுகின்றவர்களாக மட்டுமல்ல, வாரி வழங்குகின்ற வள்ளல்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்குரிய அழகான செபமாகும். இந்நாட்களிலே கட்டப்படுகின்ற, புனரமைக்கப்படுகின்ற, அழகுபடுத்தப்படுகின்ற ஒவ்வொரு பங்கு தளங்களிலும் இருக்கின்ற ஆலயங்கள் நாம் இறைவனை சந்திக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற பரிசுத்தமான இல்லங்களாக இருக்கின்றனவா? இந்த ஆலயத்தை மையப்படுத்தி எங்களுக்குள்ளே இருக்கின்ற போட்டி மனப்பான்மைகளையும், எங்களுக்குள்ளே இருக்கின்ற பிறரன்பு இல்லாத ஒரு வெறி பிடித்தவர்களாக நாங்கள் போட்டி மனப்பான்மைகளை வளர்த்து கொண்டு இந்த
ஆண்டவருடைய இல்லத்தை நாங்கள் மாசுபடுத்துகின்றோமா? திரு அவை காலகாலமாக மக்களுடைய மனித நேய பணிகளிலே ஈடுபடுவதற்காக இந்த ஆலயங்களிலே அவர்கள் பணத்தை திரட்டுகின்றார்கள். ஏழையர்களோடு பகிர்ந்து கொடுப்பதற்காக மக்களை ஊக்குவிக்கின்றார்கள். ஒரு நாட்டில் இருந்து மட்டுமல்ல, இன்னுமொரு நாட்டிலே இன்னுமொரு சமூகத்திலே இருக்கின்ற ஏழையர்கள் அவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அறக்கட்டளைகளை உருவாக்கி இந்த ஆலயத்தை மையப்படுத்தி அங்கு வாழுகின்ற கிறிஸ்தவர்களை தாராள சிந்தையோடு நீங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுப்பதினாலே மற்றவர்களுடைய வாழ்வை நீங்கள் வளம்படுத்துகிறீர்கள் என்ற அந்த தாராள மனதோடு கொடுப்பதற்கு அழைப்பதும் ஆலயங்கள் தான். அதனாலே ஆலயங்கள் எங்களை ஒன்று கூட்டி பகிர்வதற்காக இயேசு எப்படி தன்னை உடைத்து பகிர்ந்து அளித்தாரோ அவ்வாறு எங்களுடைய பங்கு தளங்களிலே இருக்கின்ற ஆலயங்கள் மற்றவர்களை வாழ வைக்கின்ற வாழ்வின் ஊற்றுக்களாக விளங்குவதற்கு எங்களுடைய பங்களிப்பை சுயநலத்தை கடந்த ஒரு தாராள சிந்தையுள்ள ஊழலற்ற சமுதாயம் மட்டுமல்ல, தாராள சிந்தை கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முன்வருவோமாக. இறைவன் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சிறப்பான முறையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் உருவானான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும்
இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லுகின்றான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும். என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.